கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யாத்திராகமம் 32 அதிகாரம் 11வது வசனம் முதல் 13வது வசனம் வரை நாம் வாசித்து பார்ப்போமே என்றால், மோசே தேவ சமூகத்தில் நின்று, ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களை மன்னித்து விடும், உம்முடைய ஜனங்களுக்காக பரிதாபம் கொள்ளும். ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களை வனாந்தரத்திலே அழிக்கவா நீர் இவ்வளவு தூரம் கொண்டு வந்தீர் என்று அந்த ஜனங்களுக்காக அவன் தேவ சமூகத்தில் விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிறான். எதற்காக இவன் இப்படி தேவ சமூகத்தில் விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிறான்? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருக்கும்போது கர்த்தர் அவர்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற தேவன் ஏற்கனவே முன்குறித்து வைத்த அந்த கானான் தேசத்திற்குள் அவர்களை கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானிக்கிறார். இப்படி தீர்மானித்த பின்பு மோசேயை அனுப்பி, மோசே மூலமாக கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கூட்டிக் கொண்டு வருகிறார். இப்படி அவர்களுடைய பிரயாணத்தில் அவர்கள் அநேக அற்புதங்களை காண்கிறார்கள். கண்டு தேவன் மீது விசுவாசம் வைக்கிறார்கள். அப்படி விசுவாசம் வைத்தவர்கள் இந்த இடத்திற்கு வரும்பொழுது மோசே தேவ சமூகத்தில் சென்று இஸ்ரவேல் ஜனங்களை இனி எப்படி வழிநடத்த வேண்டும் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு சில கற்பனைகளையும் கர்த்தர் ஏற்படுத்தி தந்து கொண்டிருக்கிறார். அங்கே அவர்கள் இருவரும் மோசே தேவ சமூகத்தில் நின்று இந்த கற்பனைகள் எல்லாம் பெற்றுக்கொண்டிருக்கும் பொழுது கீழே ஜனங்கள், மோசே போய் இத்தனை நாட்கள் ஆகிவிட்டது, இன்னும் வரவில்லை, அதனால் நாம் ஒரு காரியம் செய்வோம், நாம் மோசேக்காக இனி காத்திருக்காமல் நமக்கென்று ஒரு சிலையை உருவாக்கி நம்மை இனி வழிநடத்தி செல்கிறது அதுதான் என்று தீர்மானித்துக் கொள்வோம் என்று சொல்லி அவர்கள் அவர்களுடைய பொன் ஆபரணங்கள் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்து அவர்களுக்காக ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்கினார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். எவ்வளவு பெரிய தவறு அவர்களுடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார்கள். இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். பல இடங்களில் அவர் நம்மை நிலைநாட்டி இருக்கிறார். அவருடைய வாக்குத்தத்தம் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக கர்த்தர் சித்தம் வைத்திருக்கிறார். ஆனால் ஒரு சில தாமதங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் வரும்பொழுது நாம் தேவனுடைய திட்டத்திற்காக காத்திருக்கிறோமோ, அல்லது நம்மளுடைய சுய சிந்தனைக்காகவும் நம்மளுடைய சுய முயற்சியிலே ஈடுபட்டு இந்த காரியத்தை என்னால் செய்ய முடியும் என்று முன் செல்கிறோமா? நாம் அன்றாடம் அனுதினம் கிறிஸ்துவ ஜீவியத்தில் இதை நாம் ஆராய்ந்து பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். நம்மளுடைய பலன் நம்மளுடைய சொந்த முயற்சியில் அல்ல, முற்றிலும் தேவ கிருபையே. இன்று நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய கிருபையே என்ற எண்ணம் நமக்குள் வந்துவிடுமே. ஆனால் நாம் எப்பொழுதும் நம்மளுடைய சொந்த முயற்சிக்கு இடம் கொடுக்கவே மாட்டோம். கர்த்தருடைய வழி நடத்துதலுக்காக காத்திருப்போம். இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் தவறு செய்து விட்டார்கள். அதனால் தேவனுக்கு இந்த ஜனங்கள் மீது கோபம் வந்து, என்னை விட்டுவிடு, நான் இந்த ஜனங்களை அழித்து விடுகிறேன் என்று கர்த்தர் கூறுகிறார். அதற்காக தான் மோசே தேவ சமூகத்தில் நின்று, ஆண்டவரே, இந்த ஜனங்களை மன்னித்து விடும், இவர்களை வனாந்தரத்திலே அழிக்கவா நீர் இவர்களை இவ்வளவு தூரம் கூட்டிக் கொண்டு வந்தீர் என்று தேவ சமூகத்தில் நின்று இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மன்னிப்பு கேட்டு விண்ணப்பிக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயையும் அவர்கள் முறுமுறுத்திருக்கிறார்கள். யாத்திராகமம் 15:24, 16:2, 17:3 வாசித்து பார்க்கும்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள் என்று வாசிக்கிறோம். யாத்திராகமம் 17:4 இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயை கொலை செய்யும்படி கல்லெறிய பார்த்தார்கள். இப்படி இருக்கும் பொழுது இவ்வளவு எதிரான காரியங்கள் மோசேக்கு விரோதமாக அவர்கள் செய்திருந்தும் மோசே தேவ சமூகத்தில் நின்று அந்த ஜனங்களுக்காக மன்னிப்பு கேட்டு விண்ணப்பிக்கிறான். நாம் இன்றைக்கு ஆராய்ந்து பார்க்க வேண்டியது, நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் மோசேயைப் போல பிறரை மன்னிக்கிறோமா? நமக்கு ஒருவன் தீங்கு செய்து விட்டால் அந்த தீங்குக்காக 2 மடங்கு தீங்கு அவனுக்கு வர வேண்டும் என்று சிந்திக்கிறோமோ, அல்லது அந்த தீங்கை மன்னித்து, ஆண்டவரே, அவன் எனக்கு தீங்கு செய்தால் ஆனாலும் பரவாயில்லை, நான் அவனை மன்னிக்கிறேன், அவனுக்கு நன்மையானதை நீர் தாரும் என்று நாம் விண்ணப்பிக்கிறோமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும்போது நமக்கு கற்றுக் கொடுத்தது ஒன்றே ஒன்றுதான், நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று அவர் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். ஆனால் நாமோ நம்மிடத்தில் அன்பு கூறுகிறோம், பிறனிடத்தில் அன்பு கூறுவதில்லை. பிறனிடத்தில் அன்பு கூறும்பொழுதுதான் கிறிஸ்துவை நாம் பிரதிபலிக்க முடியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து, பிதாவே, இவர்களை மன்னியும் என்று சொன்ன அந்த விண்ணப்பமே இன்று வரைக்கும் நம்மை உயிரோடே வைத்திருக்கிறது. எனவே நாம் அவ்வளோ பெரிய மன்னிப்பை தேவனிடத்திலிருந்து பெற்று கொண்டிருக்கும் பொழுது பிறரை மன்னிக்க நம்மளால் இயலாதா? தேவ சமூகத்தில் நின்று, ஆண்டவரே, இன்றைக்கு நான் வாழ்வது உம்முடைய கிருபை என்று நாம் அவருடைய சமூகத்தில் நம்மை நாமே ஒப்புக் கொடுக்கும் பொழுது நிச்சயமாக பிறரை மன்னிக்க நம்மளால் கூடும்.
இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு சில காரியங்களில் இன்னும் விடுதலை கிடைக்கவில்லையா? இன்னும் வெற்றி சிறக்க முடியவில்லையா? காரணம், இன்னும் யாரையாவது மன்னிக்காமல் நாம் இருந்திருப்போம் என்றுதான் அர்த்தம். ஒருவேளை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் நிச்சயம் பிதா உங்களுடைய குற்றங்களையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் மன்னித்து உங்களுக்கு உண்டான விடுதலையை பரத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு தருவார். அதை யாரும் உங்களுக்கு தடை செய்ய முடியாது. நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கும் ஏதோ ஒரு காரியத்தில் தோல்வியடைந்தவர்களாக இருக்கிறீர்களா? இன்னும் நன்மை பெற முடியாதவர்களாக இருக்கிறீர்களா? தேவ சமூகத்தில் சென்று, ஆண்டவரை, இன்னும் நான் யாரை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் கேட்டு பாருங்கள். கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக காண்பித்து தருவார். அவர்களை முழு இருதயத்திலிருந்து அன்பு கூர்ந்து அவர்களை மன்னித்து விடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை தடுக்க ஒருவராலும் கூடாது. கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை மன்னித்து உங்களுக்குண்டான நன்மைகளை அவர் தரவல்லவராயிருக்கிறார். எனவே இந்த காலகட்டத்தில் மோசேயை பார்த்து நாம் அவனுடைய குணநலங்களை நம்மளுடைய வாழ்க்கையிலும் கொண்டு வர வேண்டும். முடிவிலே மோசே கர்த்தருக்கு உண்மையுள்ளவன் என்று பெயர் எடுக்கிறான். அதேபோல் நாமும் கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்கள் என்று பெயர் எடுக்கும்படி கிறிஸ்துவுக்குள் சாட்சியாக வாழ்வோம். பிறருக்கு கிறிஸ்துவை பிரதிபலிப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.